வெல்கம் டு எக்ஸலென்ட் ஸ்டோரிஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா, அது ரொம்ப ரீசெண்டா ட்ரெண்டா போயிட்டு இருந்த அந்த வைரல் பெங்குயினோட பாத்தீங்கன்னா ஸ்டோரி தான் பார்க்க போறோம். சோ இந்த ஸ்டோரி பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு சூப்பரா இருக்க போகுது. சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு நீங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் ஏதாவது பண்ணி பாக்கணும்னா மறக்காம பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் கிளிக் பண்ணி வந்தாலே அப்ப நம்ம டெய்லி ஸ்டோரி அப்லோட் பண்ற நோட்டிபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சோ வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். லாஸ்ட் 2 டேஸாவே சோஷியல் மீடியால ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்க ஒரே வீடியோ அந்த பெங்குயினோட வீடியோ தான். அப்படி இந்த ட்ரெண்ட் எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெர்னர் ஹெர்சாக்ஸோட நேச்சர் டாக்குமெண்ட்ரிங்கிற என்கவுண்டர்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரில இருந்து ரிலீஸ் ஆன ஒரு ஷார்ட் வீடியோ கிளிப்ல இருந்துதான். அதுல ஒரு சிங்கிள் பெங்குயின் வந்து அதோட கூட்டத்தை விட்டும் கடலை விட்டும் அண்டார்டிகால தனியா யாருமே இல்லாத ஒரு மலையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் அந்த மலை வந்து பக்கத்துலலாம் இல்ல, கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் தள்ளி இருந்திருக்கு. சரி, இது இவ்ளோ ட்ரெண்ட் ஆகுறதுக்கு அப்படி என்ன இது பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெங்குயின் ஜெனரலாவே வந்து ஒரு சோஷியல் அனிமல்ஸ், அதாவது எப்பவுமே காலனியா கூட்டமா தான் வாழ்ந்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம அதுக்கு தேவையான உணவு கடல்ல மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா அண்டார்டிகால சுத்தி பனியா தான் இருக்கும், எந்த விதமான செடியோ கொடியோ எதுவுமே வளராது. சோ அதோட ஒரே சோர்ஸ் வந்து கடல்ல இருக்க மீன்கள் மட்டும்தான். இப்படி இருக்கும்போது இந்த ஒரு பெங்குயின் மட்டும் தன்னோட ஃபுட் சோர்ஸையும் விட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்தையும் விட்டு தனியா போகுது. ஆமா, அது ஏன் தனியா போகுது? இதுக்கு ஆன்சரா சோஷியல் மீடியா பீப்பிள்ல நிறைய பேர் சொல்றது அது ஒரு சூசைட் பண்ணிக்க போயிடுச்சு, அப்படி இல்லைன்னா வாழ்க்கையே தேவையில்லை அப்படின்னு அது உணர்ந்துதான் அங்க தனியா போயிட்டு இருக்கு, அப்படி இப்படி நிறைய தியரி சொல்றாங்க. ஆனா உண்மையிலே பெங்குயின்ஸ் வந்து இந்த மாதிரி எந்த எமோஷன்ஸையும் அதால ஃபீல் பண்ண முடியாது. ஜெனரலாவே பெங்குயின்ஸ் வந்து சூரியனோட பொசிஷன், மேக்னெட்டிக் ஃபீல்ட், அப்புறம் லேண்ட் ஸ்லோப்பை வச்சுதான் அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். அப்படி இருக்கும்போது சில சமயம் அதோட பிரெயின்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா அதுக்கு வந்து கடல் எது, சுத்தி இருக்க நிலப்பரப்பு எதுங்கிறதே கன்ஃபியூஸ் ஆயிடுமா. சோ சயின்டிஸ்ட் இந்த பிரைன் டேமேஜ் காரணத்தாலதான் இந்த பெங்குயின் வந்து கடலை மலையாவும் மலைய கடலாவும் நினைச்சு மாத்தி போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சில சமயம் பெங்குயின்ஸ்க்கெல்லாம் தன்னாலே தோணுமா, இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய மலையை ஏறணும், அது மட்டும் இல்லாம வேற வேற இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி தோணிட்டே இருக்குமா. இந்த பிஹேவியரை எக்ஸ்ப்ளோரேட்டரி டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அன்யூஷுவல் பிஹேவியர் இந்த பிரைன் டேமேஜ் மட்டும் இல்லாம நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அதாவது அந்த பெங்குயின்ஸ் வந்து தானா ஸ்லிப் ஆகி ஐஸ்ல விழுந்தாலோ இல்ல ஏதாவது பாறையில விழுந்தாலோ, அது மட்டும் இல்லாம அது வேட்டையாட போகும்போது வேற ஏதாவது பெரிய அனிமல்ஸ் அதை அட்டாக் பண்ணிட்டாலோ அதுல ஹெட் இன்ஜூர் ஆகும் போது இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கடல்ல இருக்க பொல்யூஷன், அதாவது பிளாஸ்டிக், ஹெவி மெட்டல்ஸால உருவான நியூரோடாக்சிசிட்டி பொல்யூஷன்னால பெங்குயின்ஸோட நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் ஆகி பிரெயினுக்கு போற சிக்னல் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீடியோ பாக்குறவங்க சொல்லலாம், இந்த டாக்குமெண்ட்ரி எடுத்தவங்க பெங்குயின் அந்த பக்கம் போக விடாம அதை உயிரோட காப்பாத்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ரூல்ஸ் இருக்கு. நீங்க நேச்சரை அப்சர்வ் பண்ணும்போது அதை எப்பவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த பெங்குயின் போகுதா போகட்டும், வருதா வரணும். சோ அததான் அவங்க ஃபாலோ பண்ணிருக்காங்க. லைக் முன்னாடி சொன்ன மாதிரி தான், இது சூசைடல் தாட்னால இல்ல, டிப்ரெஷன்னால இல்ல, இது ஒரு ஸ்பெஷல் ஸ்பீஷிஸ் அப்படிங்கறதுனாலயும் இல்ல, இது ஒரு நார்மல் வைல்ட் லைஃப் ஃபுட்டேஜ் தான். அப்படி இருக்கும்போது இந்த பெங்குயின் ஏன் இவ்ளோ வைரலா தீயா பரவிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வீடியோல ரொம்ப அன்யூஷுவலா இருந்தது என்ன தெரியுமா? மோஸ்டா இருக்க அனிமல் வீடியோஸ்ல கியூட் ரியாக்ஷன் இருக்கும், மூவ்மெண்ட்ஸ் இருக்கும், அப்புறம் சத்தம் இருக்கும். ஆனா இந்த பெங்குயினோட வீடியோல அது பேசல, நடக்கல, எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கல, வெறும் அமைதி. இன்டர்நெட்ல அமைதிங்கிறது ரொம்ப ரேர், அதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் ஹூக்கா இருந்திருக்கு. அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு பெங்குயினாலே கூட்டமா இருக்கணும் அப்படிங்கறத
இல்ல யாருமே போக நினைக்காத ஒரு இடத்துக்கு, அதாவது அந்த மலைக்கு போகணும்னு தனியா போயிட்டு இருக்கு. என்னதான் அங்க போனா இறந்துருவோம் தெரிஞ்சும் அந்த பெங்குயின் அங்க போறத பல பேரு பெரிய மோட்டிவேஷனா எடுத்திருக்காங்க. சோ இதனாலே அது ஒரு நீலிஸ் பெங்குயின், அதாவது சோஷியல் பிலீஃப் அண்ட் மாரல்ஸ் எல்லாம் ரிஜெக்ட் பண்ற ஒரு பெங்குயின் அப்படின்னு சொல்லி எல்லாருமே செல்லமா கூப்பிடுறாங்க. நம்மள நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா மண்டேனாலே பிடிக்காது. ஏன்னா சண்டே ரொம்பவே ஹாப்பியா ஃப்ரீயா இருந்துட்டு பிடிக்காது. ஏன்னா சண்டே ரொம்பவே ஹாப்பியா ஃப்ரீயா இருந்துட்டு திருப்பி மண்டே யூசுவல் ஒர்க் பண்ணணும், இது பண்ணணும், அது பண்ணணும், நிறைய வேலை ஒன் பை ஒன்னா வந்துட்டே இருக்கும். சோ அந்த மாதிரி ஸ்டேட்ல இருக்கும்போது இப்படி ஒரு பெங்குயின் வந்து நான் எதையுமே ஏத்துக்க மாட்டேன்டா, என் வழி தனி வழி, நான் நினைக்கிறதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அதோட காலனி அப்புறம் அதோட ஒரே ஃபுட் சோர்ஸ் ஆன கடலை விட்டு ஒரு மலை பக்கமா நடந்து போற ஒரு பெங்குயின் தான் இப்ப பல பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கு. இப்போலாம் நம்ம எல்லாருக்கும் இருக்க ஒரே ஃபீலிங், காலையில எழுந்திரிக்கிறோம், வேலையை பாக்குறோம், ஒரே ப்ரெஷர்ஸை ஃபேஸ் பண்றோம், அப்புறம் நைட்டு தூங்குறோம், ரிப்பீட் அப்படின்னு ஒரே ரொட்டீன் தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த பெங்குயின் திரும்பி ஏக்கமா பாக்குற பார்வை நம்மளே மிரர்ல பாக்குற மாதிரி பல பேருக்கு இருக்கு. சோ இதையே பல பேர் மீம்ஸ் வீடியோஸ் ஜெனரேட் பண்ணி தீயா பரவ வச்சிருக்காங்க. எப்படி இந்த பெங்குயின் வந்து தன்னோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு வேற இடத்துக்கு போகணும் அப்படின்னா அந்த மவுண்டெயினை நோக்கி தன்னோட பயணத்தை ஆரம்பிக்குதோ, அது மாதிரிதான் ஹியூமன்ஸ் தன்னோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரும்போது தான் அவங்க பெரிய பெரிய விஷயங்களை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு இந்தியால thousands of women டாக்டர்ஸா இருக்காங்க. ஆனா அந்த காலத்துல ஒரு பெண் டாக்டரா இருக்கிறதுக்கு சொசைட்டி அக்செப்டன்ஸே கொடுக்கல. ஆனா அந்த டைம்ல ஒரு பெண் எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையும் பிரேக் பண்ணினாங்க. அவங்க தான் ஆனந்திபாய் ஜோஷி. இவங்க 1865ல மகாராஷ்டிரால பிறந்திருக்காங்க. அந்த காலத்துல பெண் பிள்ளைங்களுக்குலாம் படிப்பு வேணாம் அப்படின்னு சொல்லி குழந்தை திருமணம் பண்ண டைம். அதனாலே அவங்களுக்கு 9 வயசுல கல்யாணமும் பண்ணி வச்சிருக்காங்க. மேரேஜ்க்கு அப்புறம் அவங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸும் வந்திருக்கு. இந்த ட்ராஜடியில தான் அவங்க மனசுல கண்டிப்பா இந்த சொசைட்டிக்கு ஒரு பெண் டாக்டர் தேவை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போ இந்தியால விமனுக்கு மெடிக்கல் எஜுகேஷன் இல்ல. சோ இங்க இல்லனா என்ன அப்படின்னு சொல்லி அவங்க ஃபாரின் போக டிசைட் பண்ணி 19th செஞ்சுரியில ஒரு இந்தியன் உமன் ஃபாரினுக்கு டிராவல் பண்ற ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்தாங்க. அந்த நேரத்துல சுத்தி இருக்க சொசைட்டி அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, ரிலிஜியன்ஸ் அப்போஸ் பண்ணாங்க. ஆனா அவங்க ஸ்டாப் பண்ணல. அவங்க அமெரிக்காக்கு போய் பென்சில்வேனியால இருக்க விமென்ஸ் மெடிக்கல் காலேஜ்ல MBBS படிக்கிறாங்க. அதோட 1886ல டாக்டர் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணி ஒரு ஹிஸ்டாரிக் மொமெண்ட்டை அவங்க கிரியேட் பண்றாங்க. சோ இந்த ஹிஸ்டாரிக் மொமெண்டான இந்தியாவோட ஃபர்ஸ்ட் விமன் டாக்டர் அப்படின்னு அவங்களோட போட்டோ பல நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. அவளையே குயின் விக்டோரியா கூட அவங்க அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. இது அவங்களோட பர்சனல் சக்சஸ் மட்டும் கிடையாது. அந்த காலத்துல அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனை மீறி இப்படி ஒரு விஷயத்தை அவங்க அச்சீவ் பண்ணனால பல பெண்களுக்கு அவங்க ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்காங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஹிஸ்டரியில ஒரு பேரை கேட்டாலே ரெஸ்பெக்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அந்த பெயர் தான் டாக்டர் APJ அப்துல் கலாம். அவர் மிசைல் சயின்டிஸ்ட் மட்டும் இல்ல, அவர் ஒரு டீச்சர், ஒரு ட்ரீமர் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட இன்ஸ்பிரேஷனா இருக்காரு. அப்துல் கலாம் 1931ல ராமேஸ்வரம்ல பிறந்தாரு. அவங்களோட ஃபேமிலி கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஃபேமிலியா தான் இருந்திருக்கு. சோ சின்ன வயசுலயே அவர் நியூஸ் பேப்பர் டெலிவர் பண்ணிட்டு அவர் படிப்பையும் தொடர்ந்திருக்காரு. ஆனா இதுக்காக கலாம் சார் என்னைக்குமே கம்ப்ளைண்ட் பண்ணது கிடையாது. அவருக்கு ஏரோப்ளேன்னா ரொம்பவே பிடிக்கும். அதனாலேயே என்னதான் கஷ்டம் இருந்தாலும் கஷ்டப்பட்டு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிச்சாரு. ஆனா அவரை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பைலட் செலக்ஷன்ல ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அதையே அவர் மோட்டிவேஷனா மாத்தி லேட்டரா இஸ்ரோ DRDOல ஜாயின் பண்ணிருக்காரு. இதுக்கப்புறம் அக்னி பிருத்வி அப்படிங்கிற அவரோட ப்ராஜெக்ட் மூலமா மிசைல் மேன் ஆஃப் இந்தியாவும் மாறாரு. இதுக்கப்புறம் 2002ல அப்துல் கலாம் 11th பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவாவும் ஆகிறாரு. என்னதான் இவ்வளவு பெரிய ஹையஸ்ட் பொசிஷன்ல இருந்தாலும் அவரோட லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் கூட மாறல. அவர் எப்பவுமே சிம்பிளா தான் வாழ்ந்திருக்காரு. அதோட நீங்கள் தூங்கும் போது வருவது கனவல்ல, உங்களை தூங்க விடாமல் தடுப்பதுதான் கனவு அப்படிங்கிற ஒரு ஐகானிக் லைனை சொல்லி பல யங் ஜெனரேஷனுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருந்திருக்காரு. இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம், ஏன்னா அவ்வளோ இன்ஸ்பிரேஷன்ஸ் இருக்கு. சோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் கூட நம்மளோட இந்த குட்டி பெங்குயினும் ஜாயின் பண்ணியிருக்கு.
அப்படி இந்த பெங்குயின் வீடியோ இப்பதான் ரீசெண்டா எடுத்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. இந்த வீடியோ ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 15 இயர்ஸ் கிட்ட ஆகுது. வீடியோ எப்ப வந்தா என்ன, ஆனா கண்டென்ட் ஒண்ணுதான், பி யூனிக், அவ்வளவுதான். உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். அதோட நீங்க இந்த பெங்குயினை உங்க லைஃப்ல எப்படி கனெக்ட் பண்ணி பாக்குறீங்க அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டோரி என்ன சொல்லலாம்